First we write like 12 நம்ம இட்டி எழுதலாம் 4 into 3, 20 5 into 4, 30 6 into 5, 156 என்றது 30 into 12. ஸோ மேலே நமக்கு இந்த 4ஐயும் 3ஐயும் மைனஸ் பண்ணால் 1 கிடைக்குதா, 4ஐயும் சாரி 5 minus 4 1, 6 minus 5 1. ஸோ நம்ம 4 minus 3 divided by 4 into 3 இப்படி எழுதுறதுனால இதனுடைய வேல்யூ நமக்கு சேஞ்ச் ஆகாது. ப்ளஸ் 5 minus 4 divided by 5 into 4 plus 6 minus 5 by 6 into 5 up to 13 minus 12 divided by 13 into 12. Next நம்ம இதை செப்பரேட்டாக எழுத போகிறோம். அதாவது 4 by 4 into 3 minus 3 by 4 into 3 plus 5 by 5 into 4 minus 4 by 5 into 4 up to 13 by 13 into 12 minus 12 by 13 into 2. ஸோ நமக்கு இந்த சீரீஸ் எப்படி போகுதுன்னு பாருங்கள். இதில் 4 கேன்சல் ஆயிருமா, ஸோ 1 by 3 மைனஸ் இதில் 3 கேன்சல் ஆயிரும், அப்போ 1 by 4. இதில் 5 கேன்சல் ஆயிரும், அப்போ 1 by 4 மைனஸ் இதில் 4 கேன்சல் ஆயிரும், அப்போ 1 by 5 அப் டு இதில் 13 கேன்சல் ஆயிரும், அப்போ 1 by 12 மைனஸ் இதில் 12 கேன்சல் ஆயிரும், அப்போ 1 by 13. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா minus 1 by 4 plus 1 by 4. ஸோ minus 1 by 5 அதுக்கு அடுத்த டேர்ம் ப்ளஸில் வந்துடும். ஸோ இந்த 1 by 12க்கு முன்னாடி உள்ள டேர்ம் வந்து மைனஸாக இருக்கும். ஸோ இது வரையும் எல்லாமே கேன்சல் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள டேர்ம் அண்ட் லாஸ்ட் உள்ள டேர்ம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அப்போ 1 by 3 minus 1 by 13 is equal to நமக்கு என்ன கிடைக்கும், 10 by 39.